வாழ்த்துக்கள் நட்புறவுகளே. வருவனா மாட்டேனான்னு பாத்தீங்களா? நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம மணி மேக்னெட் 7 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு முதல் நாள் இல்லைங்களா? உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, எனக்கும் சேலஞ்ச் இல்லையா இது? வந்தாச்சு. சரி, நம்ம முதல்ல பார்க்க போறது பணத்தை பற்றி. நம்ம பெரியவங்க நம்ம வீட்டுல நம்ம சின்ன வயசா இருக்கும்போது என்ன சொல்லி நம்மளை வளர்த்திருக்காங்க, அவங்க சொல்றது இல்ல, அவங்க பேசுறது, அதை நம்ம கேட்டு ஆள் மனசுல பதிஞ்சு போச்சு. பணம் நல்லது இல்ல, பணக்காரவங்க கெட்டவங்க, பணக்காரங்களா நல்லவங்க இல்ல, பணம் கெட்டதுதான் செய்யும், மணி இஸ் டெவில் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, பணம் கெட்டது செய்யும் சொல்றாங்க, ஆனா கெட்டது செய்வதற்கு ஆணி வேறாக இருப்பதே எதுன்னா பணம் இல்லாததுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ பணம் மரத்திலேயா காக்குது, எண்ணத்தை தேய்ச்சிட்டு உருண்டாலும் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்றமுன்னு தான் ஒட்டும். இந்த மாதிரி சொல்லி சொல்லி நாம பணத்தை பற்றி எதிர்மறை எண்ணங்களே நமக்குள்ள வச்சு வளர்த்துட்டாங்க. அப்படிதான் நம்ம வளர்ந்துருக்கோம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது, நீங்க பணத்தை பற்றி எதிர்மறையாக கேட்ட விடயம் என்ன? அது எண்ணம் என்ன அப்படின்றத எதிர்மறையா நீங்க கேட்டிருப்பீங்க. அல்லது பணத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத சொல்லுங்க. பணம் தான் எல்லாமான்னா இல்ல. பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? முடியாது. பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. அன்பு, நட்பு, கருணை, பாசம் இதெல்லாம் வாங்கிட முடியாது. ஆனா பணம் இல்லாம எதையுமே வாங்க முடியாது. அப்ப இங்க மீண்டும் சொல்றேன், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த பணம் பற்றிய எதிர்மறையான கருத்துக்களை எதை கேட்டு நீங்கள் வளர்ந்திருக்கிறீங்க, அல்லது நீங்க பணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இறைநாடி நாளைய பதிவுல நாம சந்திப்போம். தலைமுறையாக நம்முடைய சந்ததியினர் அனைவரும் நலமும் வளமும் அபரிவிதமாக பெற்று ஆனந்தமயமாக வாழ்ந்திட எல்லாம் உள்ள இறைப்பிரபஞ்ச மகாசக்தியை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து தற்காலிகமாக நான் விடைபெறுகிறேன். இறைநாடி நாளைய பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.